गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द जानकीकान्तस्मरणं जय जय राम राम नमः पार्वतीपतये हर हर महादेव सद्गुरुनाथ महाराज की जय आंजनेय मूर्ति की जय स्मृते सकलकल्याणभजनं यत्र जायते पुरुषस्तमजं नित्यं व्रजामि शरणं हरिं यशिवो नाम रूपाभ्यां या देवी सर्वमङ्गला तयोः संस्मरणात् पुंसां सर्वतो जयमङ्गलं नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यः विष्णुरातममुमुचत् कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतः क्लेशनाशाय गोविन्दाय नमो नमः वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे श्रीरामस्य कथा प्रसंगसमये वल्मीकजन्मा स्वयं श्रीकृष्णामृतगानवर्षसमये वैयासखिस्सोऽभवत् श्रीपुण्यप्रदभारतप्रवचने व्यासेन तुल्यो गुरुः स्कान्दे स्कन्दसमान एव सबभौ योऽनन्तरामो यतिः भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं त्र्यम्बकपुराधीशं गणाधिपसमन्वितं गजारूढमहं वन्दे शास्तारं कुलदैवतं बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाढ्यं वाक्पटुत्वञ्च हनुमत्स्मरणात् भवेत्। ओम श्री राधा रुक्मिणी सत्यभामा समेत श्री गोपाल कृष्णाय परब्रह्मणे नमः। ओम सद्गुरु चरणारविन्दाभ्यां नमः। वाग्देव्यै नमः। ओम हनुमते नमः। श्रीहरये नमः। अथ ते सम्प्रवक्ष्यामि तत्त्वानां लक्षणं पृथक् यद्विदित्वा विमुच्येत पुरुषः प्राकृतैर्गुणैः ज्ञानं निःश्रेयसार्थाय पुरुषस्यात्मदर्शनं यदाहुर्वर्णयेदत्ते हृदयग्रन्थिनिभेदनम् अनाधिरात्मा पुरुषो निर्गुणः प्रकृतेः परः प्रत्यग्धामा स्वयं ज्योतिः विश्वं येन समन्वितं। ஸ்ரீயப்பதியான பரம கருணாமூர்த்தியான பகவான் கபில வாசுதேவனாக அவதாரம் செய்து மகாபதிவிரதையான தேவஹூதிக்கு ஞானயோகம், சாங்கியயோகம், கர்மயோகம், பக்தி யோகம் இவைகளை உபதேசம் பண்ணுறார். ஞானயோகத்தை சொன்னார். மனசை நடுநிலையில் வச்சுக்கிறது, பற்றற்ற நிலையில் இருக்கிறது, அல்லது பகவானை பிடிச்சிக்கிறது. இதுதான் ஞானயோகத்தினுடைய அடிப்படை. சாங்கியயோகம் அப்படிங்கிறது பிரகிருதி முதலிய தத்துவங்களை தனித்தனியாக சொல்கிறேன். இதில் எல்லாமா போட்டு குழம்பி நான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நமக்கு ஏற்படுத்தியிருக்கு. உடம்பை நாம்னு நினைக்கிறோம். அடுத்தது பிராணனை நான் நினைக்கிறோம், மனசை நான் நினைக்கிறோம், புத்தியை நான் நினைக்கிறோம்.
இவைகள்லாம் நான் கிடையாது. இவைகள்லாம் தத்துவங்கள், 24 தத்துவங்கள். பகவான் இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்ணின போது அவர்கிட்டேருந்து உண்டான சக்திக்கு பிரகிருதி அல்லது மாயை அப்படின்னு பெயர். அந்த மாயையில் அடக்கமானது தான் 24 தத்துவங்கள். அதில் அவ்வியக்தம் அப்படிங்கிறது முதலானது. வியக்தமடையாத நிலை அப்படிங்கிறது சங்கல்பம். ஒரு சப்தத்தை சொல்லும்போது ஒரு பொருள் இருக்குது, அதில் அது பொருள் வெளிப்படலை, சப்தமாக இருக்குது. இல்லை சப்தமாகவும் சொல்லாமல் பொருளாகவும் சொல்லாத நினைவாக இருக்கும்போதும் அந்த இடத்துல பொருள் இருக்குது. புரிகிற மாதிரி சொல்லணும்னா, ஒரு கொயவனார் பானை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறார். மண்ணை எடுத்து பிசைஞ்சு ஒரு பானையை செய்யணும் அப்படின்னு அவர் விருப்பப்படும் போது அந்த இடத்துல பானை இருக்கா இல்லையா? மண்ணை இன்னும் ஒடுக்கல்ல, பிசையல்ல, பானையாக செய்யலை, பானை இருக்கா இல்லையா? அப்படின்னா எப்படி இருக்கும்? மண் எடுக்கல, பானையாக செய்யலை, எப்படி பானை வரும்னா இருக்குது. அவர் மனசில் ஒரு பானை இருக்குது, ஒரு ரூபம் இருக்குது. அந்த ரூபத்தினுடைய வெளிப்பாடு தான் இந்த மண்ணை எடுத்து வெளியில் கொண்டு வர்றது. இஞ்ச ஒரு ரூபம் இல்லாமல் வெளியில் ஒரு ரூபத்தை கொண்டு வர முடியாதோன்னு. அப்போ ஒரு பொருளுக்கு 2 வகையான உருவம்ங்கிறது இருக்கணும். சூக்ஷ்மம்னு ஒன்று, ஸ்தூலம் அப்படின்னு ஒன்று. அந்த சூக்ஷ்மம் அப்படிங்கிறது தான் தெரியாத நிலையில் இருக்குது பாருங்க, அதுக்கு அவ்வியக்தம்னு பேர். ஒரு ரூம் இருக்குது, அந்த ரூமில் உள்ளதெல்லாம் லைட்டை போட்டால் தெரியாது, லைட் அணைச்சிட்டா ஒன்றும் தெரியல. ஒன்றும் தெரியலேங்கிறதுக்காக ரூமில் ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம் இல்லையே, எல்லாம் இருக்குது. அது லைட்டை போட்டோன்னே எல்லாம் தெரியாது. அது மாதிரி சிருஷ்டி ஆகிறதே வெளியில் வரப்போகிறது. இருக்காமல் இல்லாதத்துலேருந்து இருப்பு வரவே வராது. இதுதான் நம்ம சாஸ்திரம் சொல்கிறது. பௌத்த மதம் என்ன சொல்கிறது? சூன்யத்துலேருந்து ஜெகத்து உண்டாச்சுங்கிறது. சூன்யத்துலேருந்து ஜெகத்து உண்டாகவே உண்டாகாது. முயல் கொம்புலேருந்து சீப்பு வருமா? குதிரை கொம்புலேருந்து சீப்பு வருமா? குதிரைக்கும் முயலுக்கும் கொம்பே கிடையாது. அதுபோல் இல்லாதத்துலேருந்து வரவே வராது. பாம்பு மேலே, கயர் மேலே வேணால் பாம்பை பார்க்கலாம், கிளிஞ்சல் மேலே வேணால் வெள்ளியை பார்க்கலாம், ஜோதிஷ் மேலே வேணால் ஜலத்தை பார்க்கலாம். ஒன்று அடிப்படையில் இருக்கணும், அது மேலே இன்னொரு உருவத்தை பார்க்க முடியும். தங்கம்னு ஒன்று இருந்ததுன்னா அதில் வளையலை பார்க்கலாம், மோதிரத்தை பார்க்கலாம். மண்ணுன்னு ஒன்று இருந்ததுன்னா அதில் பொம்மையை பார்க்கலாம். ஒரு பொருள் இல்லாமல் ஒரு ரூபத்தை பார்க்க முடியுமா? முடியாது. அந்த அடையாத நிலைக்கு அவ்வியக்தம்னு பேர். மகத் அப்படிங்கிறது புத்தி, அதுலேருந்து நான்கிற எண்ணம் அகங்காரம், அதுலேருந்து மனசு. பஞ்சபூதங்கள், ஆகாயம், காற்று, நெருப்பு, நீர், நிலம், அதனுடைய சூக்ஷ்மம் அடையாளங்கிறது தன்மாத்திரேன்னு சொல்லுவார். ஆகாசத்தினுடைய அடையாளம் சப்தம், காற்றினுடைய அடையாளம் ஸ்பரிசம், நெருப்பினுடைய அடையாளம் ரூபம், ஜலத்தினுடைய அடையாளம் ரசம், பூமியினுடைய அடையாளம் கந்தம் வாசனை. 10 5 10 ஞானேந்திரியங்கள்னு 5 நம்மக்கிட்ட. வாக்பாணி, இது ஜிஹ்வா, சக்ஷுஸ்ரோத்திர, கிராணம், மூக்கு, காது, கண்ணு, வாக்கு, தொக்கு. கண்ணால் பார்க்குறோம், காதால் கேட்குறோம், மூக்கால் நுகர்றோம், வாக்கால் ருச்சிக்கிறோம், தோளால் ஸ்பரிசிக்கிறோம். பஞ்சபூதங்களுடைய அந்த ரசத்தை இவைகளால் எடுத்துக்கிறோம் நாம். இதுக்கு ஞானேந்திரியம்னு பேர். கர்மேந்திரியம்னு 5. வாக்பாணி, பாதம், பாயு, உபஸ்தம். வாக்குன்னா வாக்கால் பேசுகிறோம், கைகளால் காரியங்கள் செய்கிறோம், காலால் நடக்கிறோம், மலமூத்திரம் போகிற பாகங்கள். இந்த 24ம் வெளிப்படையாகவும் இருக்குது, சூக்ஷ்மமாகவும் இருக்குது. சூக்ஷ்மத்தினுடைய வெளிப்பாடு தான் ஸ்தூலமாக இருக்குது. இப்போ இந்த கண் இருக்குது, கண்ணால் பார்க்குறோம். கண்ணுக்கு உள்ள அந்தரமாக இன்னொரு கண் இருக்குது. ஸ்தூலமாக உள்ள கண்ணுக்கு சூக்ஷ்மமாக ஒரு கண் இருக்குது. ஒருத்தருக்கு கண் தெரியாதவாளாக இருந்தாலும் இப்படி உட்காந்துக்கிற சமயத்தில் வாசல்லேருந்து ஒருத்தர் சார் அப்படின்னு ஒன்று இப்படி நிமிர்ந்து பார்க்குறார். இவருக்கு தான் எப்படி பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் கண் தெரியாதனோ. அப்புறம் எப்படி பார்க்குறாருன்னா, இந்த பார்க்குற கண்ணு தான் போயிடுத்தே தவிர பார்க்கணுங்கிற அந்த உணர்வு போகலை. உள்ளுக்குள்ளே ஒரு கண் இருக்குது, அது விதை மாதிரி. அது இதுக்கு தத்துவங்கள்னு பேர். இப்போ 24 சொல்லிட்டேன். பஞ்சபூதங்கள், பஞ்ச தன்மாத்திரைகள், கர்மேந்திரியங்கள் 5, ஞானேந்திரியங்கள் 5, மனசு, அகங்காரம், புத்தி,
அவ்யக்தம் அப்படின்னு. இந்த 24 தெரியறது அப்படிங்கிறது யாருக்கு? 24 இருக்குது அப்படிங்கிறது எப்படி யாருக்கு தெரியும்? எனக்கு தெரியறது. என்னோட கண், என்னோட மூக்கு, என்னோட காது, என்னோட மனசு அப்படின்னு பிரிக்கிற பதில். அப்போ நீங்கிறது யார்? இந்த 24 சேர்ந்தவனா சேராதவனா? ஏன்னா இந்த கண் இருக்குன்னு காதுக்கு தெரியுமா, காது இருக்குன்னு கண்ணுக்கு தெரியுமா? இந்த ரெண்டும் இருக்குன்னு உனக்கு தெரியாது. ஒரு ஜடத்துக்கு இன்னொரு ஜடம் இருக்குது அப்படிங்கிறது தெரியாது. இந்த ரெண்டும் உனக்கு இருக்குது அப்படிங்கிறது தெரியறதோனோ. அப்போ இந்த 24 நீ சேராதவன், நீ தனித்துவமான பொருள். நீ ஆவரண சக்தியால் மறைக்கப்பட்டிருந்தே அப்படின்னு சொன்னால் ஜீவன், விக்ஷேப சக்தியோடு இருந்தே அப்படின்னு சொன்னால் பரமாத்மா. அந்த அந்த பரமாத்மாவோட அம்சம்தான் ஜீவாத்மா. பரமாத்மா ஜீவாத்மான்னு பேதம் கிடையாது. இந்த விக்ஷேப சக்தி ஆவரண சக்தி அப்படிங்கிற 2 சக்தியால் அது பேதப்படுகிறது. அதை சொல்லிவிட்டு திரும்பவும் பகவான் யோக மார்க்கத்துக்கு, கர்ம யோகத்துக்கு வரால். யோகஸ்ய லக்ஷணம் வக்ஷே சபீஜஸ்ய நிருபாத்மஜே மனோ ஏனைவ விதினா பிரசன்னம் யாதி சத்பதம் ஸ்வதர்மாச்சரணம் சக்தியா விதர்மாச்ச நிவர்த்தனம் தெய்வான் லப்தேன சந்தோஷः ஆத்மவிச்சரணார்ச்சனம் மௌனம் சதாசனஜயः ஸ்தைரியம் பிராணஜயश्च மே மிதமேத்யாதனம் சஸ்வத் விவிக்தக்ஷேமசேவனம் அஹிம்சா சத்யமஸ்தேயம் யாவதர்த்த பரிகிரஹः பிரம்மச்சரியம் தபஸ்ஸௌச்சம் ஸ்வாத்யாயः புருஷார்ச்சனம் மௌனம் சதாசனஜயः ஸ்தைரியம் பிராணஜயசனைஹி பிரத்யாஹாரஷ்டேந்திரியானாம் விஷயான் மனசாஹிருதிஹி. யோகத்தை சொல்கிறார். யோகம் அல்லது யோகா அப்படின்னா இன்றைக்கி உலகத்தில் எந்த அளவுக்கு புரிதல் இருக்குன்னா, உடம்பை பலவித ஷேப்பில் வளைச்சு பண்ணுற காரியத்துக்கு யோகா அப்படின்னு நினச்சின்னு இருக்கோம். உடம்புனால் பண்ணக்கூடிய பயிற்சிகளுக்கு யோகான்னு கிடையவே இல்லை. அதுக்கு சம்மந்தமே கிடையாது. இந்த உடம்பை வளைச்சு நாம் பண்ணுற காரியங்களுக்கு ஆசனம்னு பேர். யோகம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, யோகா சித்தவருத்தி நிரோ, 2 அர்த்தம். அது யோகம்னா சேர்க்கைன்னு ஒரு அர்த்தம், இன்னொரு அர்த்தம் அதிருஷ்டம்னு அர்த்தம், கண்ணுக்கு தெரியாதது அப்படின்னு அர்த்தம். ஒரிஜினலான அர்த்தம் என்னென்னா சித்தவருத்தி நிரோதா. இந்த மனசனுடைய என்ன அளவரிசை இருக்குது பாருங்கோ, அதை நிறுத்துறது. அப்படின்னா மனசுக்கு உருவம் கிடையாது. மனசு என்ன ஷேப்பில் இருக்குன்னு யாராவது சொல்ல முடியுமா? ஒரு வாட்டர் இருக்குது, வாட்டருக்கு என்ன ஷேப்னு சொல்ல முடியுமா? நீங்கள் என்ன மாதிரி ஷேப் உள்ள பாத்திரத்தில் அந்த வாட்டரை ஊற்றுறீங்களோ அந்த ஷேப்பாக ஆகிடும் அது. அது மாதிரி மனசுங்கிறது எந்த பொருளை நினைக்கிறதோ அதுவாக இருக்குது. மனசுன்னு தனியாக ஒன்றும் கிடையாது. ஏதாவது ஒரு பொருளை பிடிச்சின்னு நிற்கிறது, அப்போ ஏதாவது மாற்றி மாற்றி ஒன்று பிடிச்சிக்கிறது. அப்படி இல்லாமல் ஏதாவது ஒன்றை பிடிச்சின்னு நிற்கிறது இருக்குது பாருங்கோ, அதுக்கு நிறுத்துறதுக்கு யோகம்னு பேர். அதை சொல்கிறா. அது 8 அங்கங்களை உடையது. யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரணா தியான சமாதி அப்படிங்கிற 8 அங்கங்களை. அதனால் அஷ்டாங்கம் அப்படின்னு பேர். அஷ்டாங்க யோகம் அப்படின்னு சொல்லுவார்கள். அதை பக்தி யோகம்னு சொல்கிறோம், ஞான யோகம்னு சொல்கிறோம், கர்ம யோகம் அப்படின்னு சொல்கிறோம். ஞானத்தினால பகவான் அடையிறதுக்கு ஞான யோகம், பக்தியினால் பகவான் அடையிறதுக்கு பக்தி யோகம், ஸ்ரௌதஸ்மார்த்த விகிதமான காரியங்களால் பகவானை அடைவதற்கு கர்மயோகம், அஷ்டாங்க சாதனைகளால் பகவானை அடைவதற்கு அஷ்டாங்க யோகம் அப்படின்னு பெயர். யமம் அப்படிங்கிறது ஆத்ம குணங்கள். அஹிம்சை, சத்தியம், தானம், பிரம்மச்சரியம், கருணை, இதுக்கு எதிர்மறையான காரியங்கள் பண்ணாமல் இருக்கிறது. இது 5. இதுக்கு தச லட்சணங்களோட கூடினத்துக்கு ஆத்ம குணம்னு பேர்.
பொய் சொல்லாமல் இருக்கணும், சத்தியம் பேசணும், திருடாமல் இருக்கணும், தானம் பண்ணணும், பிறரை ஹிம்சை பண்ணாமல் இருக்கணும், கருணையோடு இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், பிரம்மச்சரியத்தோடு இருக்கணும், கபடமாக இருக்கக்கூடாது, இத்தியாதி விஷயங்களுக்கு ஆத்ம குணம்னு பேர். இது யமம்னு பேர். இந்த யமம் முதல் படி. நியமம் அப்படிங்கிறது அதுக்கு அடுத்த நிலை. பிராத்தஸ்நானம், தந்ததாவனம், பல்லு தேய்க்கிறது, ஸ்நானம் பண்ணுறது, வஸ்திரங்களை கட்டிக்கிறது, அவரவர்களுக்கு அடையாளமான நெற்றியை சாஸ்திரங்களில் சொன்னபடி இட்டுக்கிறது. இதுக்கெல்லாம் ஆகாரங்கள் இருக்குது பாருங்க. இதை சாப்பிடலாம், இதை சாப்பிடக்கூடாது, இப்போ சாப்பிடலாம், இப்போ சாப்பிடக்கூடாது, இன்றைக்கி சாப்பிடலாம், இன்றைக்கி சாப்பிடக்கூடாது. இது மாதிரி இல்லாமல் சில இதெல்லாம் இருக்குது. ஏகாதசியாதி நாட்களில் சாப்பிடக்கூடாது, வெங்காயம் பூண்டு இவைகளை எப்போதுமே சாப்பிடக்கூடாது. நித்தியப்படியே சாப்பாடு அப்படிங்கிறது நல்ல ஆரோக்கியமான சரீரத்துக்கு. ஒரு வேளை சாப்பிட்றவன் யோகி, 2 வேளை சாப்பிட்றவன் போகி, 3 வேளை சாப்பிட்றவன் ரோகிங்கிறது. அதனால தான் டாக்டர் 5 வேளை சாப்பிடுங்கிறார். 5 வேளை சாப்பிடுன்னா நீ ரோகின்னு அர்த்தம். உனக்கு வியாதி வந்துடுத்து, அதனால் பிரித்து சாப்பிடு. உனக்கு அந்த டைஜஷன் பண்ணுற சக்தி குறைய ஆரம்பிச்சுடுத்து. ஒரே தரியாக சாப்பிட்டேன்னா உடம்பு ஒத்துக்காது அப்படிங்கிறார். ஒரு வேளை சாப்பிடணும், அளவாக சாப்பிடணும். இந்த கட்டுப்பாடு ஆச்சாரம்னு பேர். ஆராதனம் அப்படிங்கிறது தெய்வத்தை வணங்குவது, தாயை வணங்குவது, தந்தையை வணங்குவது, ஆச்சாரியனை வணங்குவது, பஞ்சபூதங்களை வணங்குவது, இயற்கையை வணங்குவது, எல்லாமே வணக்கத்துக்கு உரியவை. வாசுதேவ சுனிச்சைவ ஸ்வபாகேச்ச பண்டிதா சமதர்ஷினா பிராமணே கவிஹஸ்தினி சுனிச்சைவ ஸ்வபாகேச்ச பண்டிதா வித்யா வினய சம்பன்னே பிராமணே. வித்தையோடையும் வினயத்தோடையும் ஐஸ்வர்யத்தோடையும் இருக்கக்கூடிய, ஞானத்தோடையும் இருக்கக்கூடிய பிராமணனிடத்திலையும், பசுமாட்டினிடத்திலையும், குதிரையினிடத்திலையும், நாயினிடத்திலையும், நாயை சமைச்சு சாப்பிட்றவனிடத்திலையும், எவன் பரமாத்மஸ்வரூபத்தை பார்க்கிற தகுதி உள்ளவனாக இருக்கானோ அவனுக்கு பண்டிதன் அப்படின்னு பேர். உள்ளே இருக்கிற பரமாத்மா, அவுட்லெட் இல்லை, உள்ளே இருக்கிற எல்லாரையும் பிரம்மமா பாருன்னு இங்கே சொல்லலை. இந்த வார்த்தையிலேயே பிராமணே கவி சுனி அப்படின்னு சப்தமி எங்க எல்லாரிடத்திலும் அப்படின்னு இருக்குது. எல்லாரையும் இல்லை, எல்லாரிடத்திலையும் பிரம்ம தரிசனம் பண்ணணும் அப்படின்னு இருக்குது. அது மாதிரி பகவானை உலகத்தில் உள்ளதை வணங்கணும். எல்லாத்துலேயும் ஒரு சக்தி இருக்குது. அந்த சக்தியை வணங்கிறது தான் ஆராதனம் அப்படின்னு பெயர். அதுக்கு அடுத்த நிலை அப்படிங்கிறது யமம் நியமம் முடிஞ்சுடுத்தா. அதுக்கு அடுத்தது ஆச்சாரம், ஆசனம்னு பேர். அது என்ன அப்படின்னா உடம்ப நம் சொன்னத்தை கேட்குற மாதிரி பண்ணுறது. ஸ்ட்ரெச்சிங்னு சொல்லுவா. ஃபிசியோதெரப்பிலாம் பண்ணி வைக்கிறா பற்றியில. நீ உடம்பு டேமேஜ் ஆனப்புறம் அதை நீங்கள் பண்ணுற. நம்ம சாஸ்திரம் என்ன சொல்கிறது, ஆரம்பத்துலேருந்தே அதை பண்ண சொல்கிறது நித்தியப்படி. ஏன் அப்படின்னா அந்த நரம்புகள் இருக்குது பாருங்கோ, ஒரு 20 வயசு பிறந்தும் வளர்ச்சி இருக்கிறதுனால அப்போ ஒன்றும் டேமேஜ் எல்லாம் ஆகாது. ஒரு 30 வயசுக்கு அப்புறம் பார்த்தேன்னா அந்த ரத்தம் போகிற பாதை, பிராண சக்தி போகிற பாதைகள்லாம் இப்படி ஒரு பொருளை உபயோகிக்க அது முறுக்காயிடும். இந்த பழைய காலத்தில் டெலிஃபோன்லாம் பேசுகிறக்கு ஒயரை பார்த்தேன்னா அப்படியே ரிசீவரோடு முறுக்கி கிடக்கும். அதை அடுத்து நம்ம அப்படி பிடிச்சோம்னா அப்படியே சுற்றிகிட்டே இருக்கும். இந்த மாதிரி கிணறு இழுக்கிற அந்த கயரை பார்த்தேன்னா அப்படியே முறுக்கி இருக்கும். இந்த முறுக்கை எடுத்து விடுவார்கள். அது மாதிரி இந்த முறுக்கை பூனலையே பார்த்தேன்னா பூனலை இது பண்ணும்போது பூனல் நூக்கிறவாளை பார்த்தேன்னா அப்படி முறுக்காகி அப்புறம் முறுக்கை எடுத்து விடுவார்கள். அது மாதிரி இந்த நரம்புகளுடைய முறுக்குகளை எடுத்து விடணும். ஏன்னா முறுக்காயிடுச்சுன்னா அந்த இடத்துல பிளாக் ஆகிடும், ரத்த ஓட்டங்கள்லாம் பிளாக் ஆகிடும். சாக்கடை இருக்குது, டிச்சு இருக்குது, அதை அடைச்சி நிறுத்தினா அதை தாண்டி போகாது. அப்போ என்ன பண்ணணும், அந்த இடத்த குத்தி க்ளீன் பண்ணணும். அது மாதிரி க்ளீன் பண்ணுறதுக்கு ஆசனம்னு பேர். இந்த ஆசனங்கள் ஹடயோக பிரதீபிகா அப்படிங்கிற கிரந்தங்களில் 100 சொச்சம் ஆசனங்கள் சொல்லப்படுறது. இன்னும் சொல்லப்படாத ஆசனங்கள்லாம் நிறையா இருக்குது. ஆச்சாரியால் ஸ்ருங்கேரி மகா சந்நிதானம் இருந்தார். அவருக்கு பகவான் 18 வயசில் ராத்திரி நித்தியம் சொப்னத்தில் 7 நாளைக்கு இந்த யோகாசனங்களை சொல்லி கொடுத்தார் அப்படின்னு சரித்திரம்.
அதை பின்னாடி அவருடைய வாழ்க்கையில் காமிக்கிறதே இந்த ஹடயோக பிரதீபிகாவில் இல்லாத ஆசனங்கள் இல்லாமல் அவர் போட்டு காமிச்சாருன்னு. அதை யோகமும் ஞானமும் ஜீவன் முக்தியும் அப்படிங்கிற அந்த புஸ்தகத்தில் ஆச்சாரியாலே எழுதியிருக்காள். அதை சிருங்கேரி இப்போ இருக்கிற மகா சன்னிதானத்துக்கு மேலே இருந்த சன்னிதானம் அப்படிங்கிறவர் எழுதியிருக்கார். அந்த ஆசனங்கள்லாம் அவசியம் பண்ணணும். இப்போ நம்ம ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் பண்ணினோம்னா அந்த இடம் மசில்ஸ் எல்லாம் அப்படியே திக்காகும். ஆசனங்கள் பண்ணும்போது மசில்ஸ் ஆனது ஃப்ளெக்சிபிள் ஆகும், பிடிச்சிக்காது, ஒன்று ஃப்ரீ ஆகும். பொதுவாக இது எதற்கு அப்படின்னு சொன்னால், இப்படி குனிஞ்சா நிமிந்தா அப்படியே பிடிச்சி போகிறது பற்றியில அதெல்லாம் வராது. இது மாதிரி உட்காந்துட்டா ஸ்திர சுகம் ஆசனம். நீ பூஜை பண்ணுறியா, ஜபம் பண்ணுறியா, பாராயணம் பண்ணுறியா, கண்ணை மூடினு தியானம் பண்ணுறியா, உன் உடம்பு உன் சொன்னத்தை கேட்கணும். ஒரு 2 மணி நேரம்னா அப்படி உட்காந்துக்கிறதுக்கு நமக்கு முடியணும். 10 நிமிஷத்துக்குள்ளேயே கால் மரத்து படுத்தி இப்படி பெரட்ட முடியல அப்படி பெரட்ட முடியல, என்னால் காலை மடித்து உட்கார முடியல. முந்தியெல்லாம் சகஜமாக தரையில் தானே உட்காந்துப்பாள் எந்த காரியமாக இருந்தாலும். இந்த சேர்லாம் இப்போ வந்தது தானே. தரையில் ஆசனம் போட்டு கிராமத்துலலாம் பார்த்தா மண் போட்டு தான் வச்சுருப்பாள், மண் தரையில் தான் உட்காந்துப்பாள். பிரவச்சனங்கள் எல்லாமே கீத்து கொட்டா மண் தரையில் தான் நடக்கும். ஒரு காலத்தில் சினிமா கொட்டா எல்லாமே மண் தரையாக தான் இருக்கும். ஏன்னா அப்படி மண்ணில் உட்காந்து தரையில் உட்காந்து தான் நமக்கு அபியாசங்கிறது. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வெள்ளைக்காரன் வந்து தான் இதை நாசம் பண்ணினான் இந்த அபியாசத்தை. சாப்பிட்றதே இப்போ இங்கே உட்காந்துனா சாப்பிட்றதுங்கிற பழக்கம் போய் இப்போ சேரில் உட்காந்து சாப்பிட்டதுங்கிறது போய் இப்போ நின்று சாப்பிட்றதுங்கிற பழக்கம் வந்துடுத்து. கொஞ்ச நாள் ஆச்சு. இப்போ படுத்துக்குன்னு இப்போ சாப்பிட்ற அளவுக்கு வந்துடுத்து. இப்படியே படுத்துட்டே சாப்பிட்டுன்னு இருக்கான். தூங்கின்னு சாப்பிடுவானோ என்னமோ கொஞ்ச நாள் ஆச்சுன்னா. நாளுக்கு நாள் நாசம் பண்ணுறதுக்கு என்ன உண்டோ அத்தனை காரியமும் பண்ணுறோம். தரையில் உட்காந்துட்டு சப்பலாங்கொட்டின்னு உட்காந்துன்னு எழுந்திருக்கிற அளவுக்கு நம்ம உடம்பு நம்ம சொன்னத்தை கேட்குற மாதிரி வச்சுக்கிறதுக்கு அபியாசம் பண்ணுறதுக்கு தான் ஆசனம்னு பேர். அந்த ஆசனம் ரொம்ப அவசியம். சரீர ஜெயம் அது. நம்ம உடம்பு நம்ம சொன்னத்தை கேட்குறதுக்கு. அதுக்கு அடுத்தது இந்த சாக்கடையை குத்தி விட்டோம்னா அந்த அழுக்கெல்லாம் போனதுக்காக சாக்கடையை விட்டு போகல. அது இந்த இடத்துல குத்தி விட்டோம், இன்னொரு இடத்துக்கு போயிடுது. அதுலேருந்து சுத்தமாக எடுத்து போடணும்னா வெளியில் எடுத்து போடுற மத்தியில் அது மாதிரி உடம்பில் உள்ள அழுக்குகள்லாம் வெளியேற்றக்கூடிய காரியம்தான் பிராணாயாமம்ங்கிறது, பிராணஜயம்ங்கிறது. யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம். பிராணஜயம் என்னத்துக்குனால் பசிதாகத்தை கட்டுப்படுத்துறதுக்கு. பிராணஜயம் அடைய 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 அழுக்கு போயிடும் உடம்புலேருந்து. பிராணாயாமீர் தகீர் தோஷான் தாரணாபிஷ்ச கில்பிஷான்னு பிரத்யாகாரேன சம்சர்கான் தியானேன ஈஸ்வரான் குணான்னு அடுத்த நிலையை பகவானே சொல்கிறார். சுச்சௌதேசே பிரதிஷ்டாப்பிய விஜிதாசன ஆசனம் தஸ்மின் ஸ்வஸ்தி சமாசீன. இது ஆரம்பிக்கிறதவே பகவான் ஒரு விஷயத்தை சொல்கிறார். யோகா விஷயத்தை சொல்லும்போது ஸ்வதர்மாச்சரணம் சக்தியாங்கிறார். உனக்குன்னு என்ன விதிக்கப்பட்டிருக்கோ அந்த ஸ்வதர்மத்தை செஞ்சுண்டுங்கிறார். சந்தியாவந்தனமோ பிரம்மயஜமோ ஸ்ரார்த்தாதி கர்மாக்களோ நான் யோகாசனம் பண்ணுறேன் தியானம் பண்ணுறேங்கிற ரீதியில் விட்டுவிடாதே. சாஸ்திரம் விதித்த உன் கர்மாவை நீ செய்யாமல் விட்டுவிடாதே. உனக்கு என்ன முடியுமோ அந்த அளவுக்கு அந்த சக்திக்கு அந்த கர்மாக்களை செஞ்சுக்கோ. விதர்மாச்ச நிவர்த்தனம். எதை செய்யக்கூடாதோ அதுலேருந்து வெளியில் வந்துக்கோ. எல்லாத்துக்கும் மேலே தெய்வான் லப்தேன சந்தோஷா. பகவான் என்ன கொடுக்குறானோ அதில் சந்தோஷத்தோட. தமிழில் ஒரு வச்சனம் உண்டோனோ, உடம்பு முழுக்க எண்ணெயை தடவின்னு உருண்டாலும் ஒட்டுறது தான் ஒட்டும்னு. தலைகீழே நின்னாலும் ஒட்டுறது தான் ஒட்டும். உனக்கு வேணுங்கிறது எப்போ கொடுக்கணுங்கிறது பகவானுக்கு தெரியும். உன் மூலமாக என்ன ஆகணுமோ அப்போ கொடுப்பான் பகவான். அதை உனக்கு தேவையாக என்ன உண்டோ பூர்வ கர்மாக்கள் அனுசரித்து. ஆத்மவித் சரணார்ச்சனம். அதை தாண்டி ஆத்மவித்தாக இருக்கக்கூடிய மகான்களை அப்பப்போ பூஜை பண்ணிகிட்டே இருக்கணும். அவள் சரணத்தை பிடிச்சிக்கணும். அவள் சரணம் நம் தலையில் படுறா மாதிரி இருக்கணும். அவள் காலில் கொண்டு நம் தலையை முட்டணும். அவள் கட்டாட்சம், மகான்களுடைய கட்டாட்சம் நம்ம மேலே பட்டுண்டே இருக்கணும். கிராமிய தர்மத்திலேருந்து விலகணும்னு நினைக்கணும். வம்படிக்கிறது, கூத்தடிக்கிறது, விளையாடுறது, சினிமா பார்க்குறது, பாட்டு கேட்குறது, எல்லாமே ஒரு வயசில் இருக்க தான் இருக்கும். அது யாருக்குமே அதுலேயே மூழ்கி போயிடக்கூடாது. அதுவே வாழ்க்கை இல்லை. ஏதோ ஒரு டிவி பார்க்குறோம்னா ஒரு நியூஸ் அப்டேட் பண்ணிக்கிறோம், இது பண்ணிக்கிறோங்கிறது விஷயம் வேறு. 24 மணி நேரமும் பார்த்துட்டு இருப்பாள். அதில் உள்ள ருச்சியை காட்டிலும் மோட்ச தர்ம ரதிஸ்ததா. மோட்ச தர்மத்தில் ருச்சி வரணும்.
சாப்பாடு மிதம், மேத்தியமாக இருக்கணும். மேத்தியம்னா சுத்தின்னு அர்த்தம், அமேத்தியம்னா சுத்தி இல்லைன்னு அர்த்தம். அளவாக சாப்பிடணும், மேத்தியமாக இருக்கணும். இதுக்கப்புறம் ஆத்ம குணங்களை சொல்கிறார். அதில் பிராணாயாமம் சொல்லும்போது பிராணாயாமீர் தகைர் தோஷானுன்னா, இப்படி மூச்சை இழுக்கிற பிராணாயாமம் 5 வகையாக இருக்குது. இப்படி மூச்சை இழுத்து இப்படின்னு விட்டோம்னா இது ஒரு வகை. இதுக்கு நாடி சுத்தின்னு பேர். இதுலேயே இட பிங்கள சூரியன் சந்திரன் இருக்குது. இந்த வழியாக மூச்சு வரதா, இந்த மூச்சு வழியாக மூச்சு வரதாங்கிறத கவனித்து இதை மாற்றி வர்றதெல்லாம் உண்டு. அதுவாகவே மாறிக்கும். நம்மளும் அபியாசம் பண்ணுறது, நம்ம அபியாசம் பண்ணணும். அது மாறி மாறி அதுவாகவே வந்துன்னு இருக்கும். நாமும் அப்பப்போ அபியாசம் பண்ணணும் அதை. ரெண்டாவது, இப்படி இழுத்து இப்படி நிறுத்திட்டு அப்படின்னு விடுறதுக்கு, இப்படி இழுக்கிறதுக்கு பூரகம்னு பேர், நிறுத்துறதுக்கு கும்பகம் அப்படின்னு பேர், கீழே விடுறதுக்கு ரேச்சகம் அப்படின்னு பேர். முதல்ல சொன்னது நாடி சுத்தி அப்படின்னு சொன்னேன். இந்த கும்பகம் 2 வகையாக இருக்குது. உள்ளே இழுத்து நிறுத்துறது ஒரு வகை, அப்படின்னு வெளியில் விட்டுட்டு திருப்பி இழுக்காமல் இருக்கணும், இது ஒரு நிலை. இதுக்கு பகி கும்பகம் அப்படின்னு பெயர். இது எடுத்த உடனே பண்ண முடியாது. எடுத்த உடனே சில அபியாசங்கள்லாம் இருக்குது, மூச்சு அபியாசங்கள்லாம் இருக்குது. அப்படின்னு இதெல்லாம் உடம்பை, இந்த மூச்சை க்ளீன் பண்ணிக்கிறதுக்காக உள்ள விஷயங்கள். உள்ளே இருக்கக்கூடியதான அந்த ஃப்ளூயிடெல்லாம் கொண்டு விட்டுரும். ஜலதோஷம், மண்டையில் இருக்கிறது, இதெல்லாம் வெளியில் வந்துடும். இந்த அபியாசங்கள்லாம் ஒரு கைடை வச்சுருந்து யதாசக்தி பண்ணணும். அதுவும் இந்த கொரோனா வந்ததுக்கப்புறம் அவசியம் பண்ணணும். ஏன்னா அது நேர லெங்ஸை தான் பாதிக்கும். அது இந்த அபியாசம் பண்ண பண்ண அதுலேருந்து அப்போ தான் விடுபட்டு, அதனால தான் பாரத தேசத்தில் ஈஸியாக முடிஞ்சுது. இதே ஒரு குழு பிரதேசங்கள்லாம் போனால் நம்மளால் மூச்சு விட முடியாது, திணறும். அதை அபியாசம் பண்ணணும். இந்த இதை 4 சொல்லிட்டேன். பிராணனை பிராணனோடு சேர்க்கறதுங்கிறது 5வது வகை. அது அப்படியே நின்று போயிடும். அதை ஆச்சாரியால் சிங்கேரி பாரதி தீர்த்தர்னு இப்போ இருக்கார். வித்யா தீர்த்தருங்கிற அந்த மகா சன்னிதானம் டாக்டர் உமேஷ் அப்படிங்கிறவருக்கு அதை காமிச்சார். எப்படின்னா, அவர் படுத்துண்டு அப்படி நாடியை பிடிச்சுட்டே போகிறத, நாடியை பார்த்துட்டே இருக்கிற தேவை இப்படி குறைஞ்சு 16க்கு 8க்கு வந்தது, அப்புறம் 4க்கு 2க்கு நின்று படுத்து, நாடியே நின்று படுத்துனா ஹார்ட் பீட்டே இல்லை. ஹார்ட் பீட் இல்லைன்னா உயிர் படுத்துன்னு தான் அர்த்தம். உமேஷே பயந்து போயிட்டார் ஒரு கணத்தில். ஒரு 10 செகண்ட் 20 செகண்ட் அப்படி வச்சுன்னுட்டு அதுக்கப்புறம் லைட்டாக கலப்பினால் ஆச்சாரியா திருப்பி 8 16 20 அப்படிங்கிற மாதிரி. இன்றைக்கி அந்த சில பிராணிகள்லாம் உள்ளுக்குள்ளே புதஞ்சிடும் சில கிளைமேட்டில். ஆமை, சில மீன்கள், சில நண்டு, தவளைகள், அதில் என்னன்னு தெரியல, அதெல்லாம் உண்டு. அதெல்லாம் உள்ளவே அப்படியே இருந்துடும். இது மாதிரி நான் சொல்கிற மாதிரி அந்த பிராணனை அப்படியே அடக்கி வச்சுன்றோம். வருஷக்கணக்கில் அப்படியே இருக்கும். திருப்பி எப்போ வெளியில் வருதோ அப்போ அதுக்குள்ளே கிளைமேட், ஒரு மழை பெஞ்சோடனே பார்த்தேன்னா 100கணக்கான தவளை வருது. ஒரே நாளில் எப்படி இத்தனை தவக்கலை வரும்? இத்தனை நாள் அது எங்கே இருந்தது? அத்தனையும் பூமிக்குள்ளே தான் இருக்குது. அப்போ இந்த பிராணனை அடக்கின்னு இருக்காது. இந்த பிராணனையே பிராணனோட சேர்க்கறது. அது மாதிரி மகான்கள் விஷயத்தில் பிராணனை நிறுத்திடுவார். மூச்சு காத்து நிறுத்துறதுன்னா என்ன அர்த்தம்னா, உச்சுவாசம் நிசுவாசம், மூச்சு காற்றை வச்சுருந்தானே நம்ம உயிர் இருக்கா இல்லையான்னு சொல்கிறோம். அந்த மூச்சு காற்றே இருக்காத வாழ்க்கை, ஹார்ட் பீட்டும் இருக்காது. அதனால தான் ஞானானந்த சுவாமிகள் சித்தியானோடனே பரமாச்சாரியால்கிட்ட கேட்குறதே 3 நாள் வெயிட் பண்ணுவோன்னா, அதுக்கப்புறம் தான் அதை கன்ஃபார்ம் பண்ணணும்னா ஆச்சாரியார். ஏன்னா இது மாதிரி பல நாள்கள் இருந்திருக்கார்கள்.